நமஸ்காரம். போன வாரம் போன வாரம் இல்லை, போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சுந்தரகாண்டம் அப்படின்னு தலைப்பு கொடுத்து அப் டு அங்குலிய பிரதானம் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. கொஞ்சம் டீட்டெயில்டாக போனதுனால கம்பனுடைய ஒரு கவிதை நயம் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக போக வேண்டி வந்தது. அதனால் வி ஹேட் டு டேக் சம் மோர் டைம் தென் ஆர்டினரி. அதனால் அதோடு நிறுத்திட்டோம். சீதை அனுமான் சீதையை பார்த்தது, சீதைக்கு சமாதானம் சொன்னது. அவள் என்ன ஒரு மனநிலைமையில் இருக்காங்கிறத ஹனுமான் புரிந்து கொள்கிறார். ஹனுமானால் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கிறார். அதன்படி அவளுக்கு என்னென்ன சமாதானம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி கடைசியாக மோதிரத்தை கையில் கொடுக்குறார். இறைவனுடைய அபயஹஸ்தத்துக்கு ஒரு அடையாளமாக அவருடைய வலது கையில் இருக்கக்கூடிய மோதிரம் அவள்கிட்ட போய் சேர்றது. அதன் காரணமாக அவருக்கு தீர்காயுசு அவள் எப்படி சொல்கிறான்னா, 7 இந்த பூலோகம் மட்டும் இல்லை, இந்த 7 14 உலகங்களும் 14 உலகங்களும்னு அவள் சொல்லலை. 7 14 உலகங்களும் இருக்கும் வரை, ஊழிக்காலம் வரையிலும் நீ இன்று போல இன்னைக்கு எப்படி இருக்கியோ அதே மாதிரி நீ இருக்கணும். சிரஞ்சீவியாக இருன்னு சொன்னால் ஏதோ 100 வயசுன்னு சொல்லலாம், அப்படி இல்லை. அது உனக்கு அந்த எல்லா உலகங்களுக்கும் பிரளயம் கிடையாது இல்லையா, அதனால 14 உலகமும் ஸ்பெஷலாக சொல்கிறாவ. 14ன்னு அவள் சொல்லலை, 7 14ன்னு சொன்னால் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதை நீட்டி சொல்லணும், அதுக்காக 7 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக சொல்கிறார். இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அயோத்தியா காண்டத்தில் கைகேயி இவளை காட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவள் என்ன சொல்லுவள் தெரியுமோ, 7 ஆண்டில் வா, நீ புனித நீராடி தாழிரு தடைகள் தாங்கி புண்ணிய தலங்கள் நன்னி 7 2 வா. அது 7 கூட அவள் சொல்ல மாட்டா. 7 2 ஆண்டுன்னு சொல்லும்போது இட் ஷுட் லுக் வெரி ஸ்மால். 7 14 வருஷம் தானே அப்படின்னு தோன்ற அளவுக்கு அதை அவள் சுருக்கி சொல்லுவாள். இங்கே சீத்தை அதை நீட்டி 7 உலகங்கள் உள்ள காலம் வரையில் நீ இன்று போல இன்னைக்கு எப்படி அழகா இருக்கியோ இதே மாதிரி நீ இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி, அதுக்கப்புறம் அவர்கிட்ட எல்லா கேள்விகள் எல்லாம் கேட்குறா. நீங்கள் எப்படி சேருவேள்? அவள் 2 பேர். இவாளா மாயா போரெல்லாம் செய்யக்கூடிய அசுரர்கள். இவர்களுக்கு நல்ல வழியிலேயே தெரியாது. அது மட்டும் இல்லை, கோட்டையான பெரிய கோட்டை, பெரிய அரக்கர் கூட்டமே இவா பின்னாடி இருக்குது. எல்லாருமே இவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவா இங்கே இருக்கக்கூடியவா. இதில் அவள் 2 பேர், நீங்கள் 70,000 வெள்ளம் வானரங்கள்னு சொல்கிறேன். வானரங்களால் அந்த நல்ல ஒரு ஃபைட் பண்ணுறதுக்குள்ளே சரியான ட்ரைனிங் இருக்காதே, ஆர்மி ட்ரைனிங் இருக்காதே. எல்லாரும் எப்படி கடலை தாண்டி வருவேள்? இதெல்லாம் அவளுக்கு கவலை வருது. இப்போது ராமருக்கு தான் இருக்கிறது தெரிஞ்சாச்சு, ராமருக்கு இவன் போய் சொல்ல போகிறாங்கிறது தெரிஞ்சாச்சு. ஆனால் இப்போ ராமர் எப்படி வருவார்? எப்படி அந்த ஆங்ஸைட்டி, இது வரணுமே நடக்கணுமே அப்படின்னு இருக்கும்போது நம்ம நிறைய அதை பற்றி கேள்வி கேட்போம் இல்லையா. அது மாதிரி அவள் நிறைய கேள்வி கேட்குறா. எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்கிறார். அதோடு மட்டுமில்லை, தன்னுடைய தலைப்பில் முடிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெத்தியில் இருக்கக்கூடிய சூடாமணியை எடுத்து தலைப்பில் முடிச்சுவேன் தவிர்த்து அதை அவர் கையில் கொடுக்குறார். அவர் அதை கண்ணில் ஒத்திண்டு தன்னுடைய அரை இருள் சுருள்னு சொல்லுவாள், அங்கவஸ்திரம் மாதிரி இருக்கும், அதை இடுப்பில் கட்டின்னு இருப்பாள். அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே மடித்து அதை வச்சு இருத்தி கட்டிண்டு இடுப்பில் இருக்க முடிஞ்சுக்கிறார். அப்புறம் அவள்கிட்ட சொல்லிண்டு, நீ வரையான்னு கேட்குற, நான் கூட்டிகிட்டு போட்டுமான்னு கேட்குறார். ஐ திங்க் நான் அது போன வாரமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கேட்குறார். அவள் ரொம்ப நாசூக்காக சொல்கிறாள். அதாவது இன்னொருத்தர் முதுகில் ஏறிண்டு போகிறது இட் இஸ் நாட் ரைட்டுன்னு அவளுக்கு தெரியுது. அதை விட முக்கியமான காரணம், அவள் அப்படி அவன்கிட்ட அதை நேர சொல்லாமல் அவள் என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரி நான் நீ என்ன தூக்கிட்டு போகிறத பற்றி இல்லை, பாதி வழியில் நான் கடலில் விழலாம், இல்லை இவா பேசாமல் இருப்பாளா, உன்னை துரத்திட்டு வருவா, வா கூட யுத்தம் பண்ணும்போது என்னை கொண்டு எங்கே கொண்டு வைப்பேன். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக இதை காரணம் காட்டி ராவணன் என்ன வேற எங்கேயும் கொண்டு ஒழிச்சு வச்சுட்டா என்ன பண்ணுறது, அதனால இதெல்லாம் நடக்காது. அது எல்லாத்தையும் விட முக்கியமாக ஒரு விஷயம் அவள் சொல்கிறா. நீ என்ன நினச்சின்னு இருக்கேன்? நான் மட்டும் நினச்சேன்னு சொன்னால் நான் இவர்களை ஒரு சொல்லினால் சுடும், அதுக்குள்ள சக்தி பாதிபிரத்தியம் எனக்கு இருக்குது. ஆனால் நான் அதை ஏன் செய்யலை அப்படின்னு சொன்னால், என்னுடைய கணவர்
என்னை கல்யாணம் பண்ணிண்ட என்னுடைய கணவராகிய ராமர் வந்து இவனோட போர் புரிந்து இவனை கொன்று என்னை இங்கேருந்து மீட்டுண்டு போனான். அதுதான் அவருக்கும் பெருமை, எனக்கும் பெருமை அப்படின்னு சொல்லி அவள் சொல்லி அவன் அதை கேட்டுக்கொண்டு அப்புறம் அவள்கிட்ட பசிக்கிறது, நான் சாப்பிட போகிறேன்னு தான் சொல்கிறான். இங்கே பூரா பழங்கள் தானே சாப்பிட்டுக்கோன்னு சொல்கிறான். பழங்களை சாப்பிட ஒருவர் அப்போ தான் அவருக்கு தோணுறது, இப்படி வந்தாச்சு, சீதையை பார்த்தாச்சு, அவள்கிட்ட பேசியாச்சு, அப்படி போகிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இரவில் தான் அந்த நாட்டை பார்த்துருக்கார். கோட்டை கொத்தனங்கள், அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதனுடைய வீக்னஸ் என்ன ஒன்றும் அவருக்கு தெரியாது. ஸோ பகலில் ஒரு தடவை அதை பார்க்கணும். அதையும் தவிர ஒரு தடவை ராவணனை நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு தடவை பார்த்து நம்முடைய தூதை சொல்லு, நம்ம சொல்ல வந்ததை சொல்லி விடலாம். அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி அப்படின்னு தோன்றுறது. இன்டர்வியூ கேட்டால் உடனே கொடுத்துருவாரா? மாட்டார். அதனால அந்த அசோகவனத்தை பூராவையும் ஹனுமான் துவம்சம் பண்ணுறான். அந்த யானை புகுந்த கருப்பங்காடு, கரும்பு காட்டுக்குள்ளே யானை புகுந்தா என்ன கதியாகும், அந்த கதி ஆகிறது. பெரிய பெரிய மரங்கள், அழகழகான மரங்கள், அந்த உத்தியானவனமே அப்படியே அழிந்து போய்விடுறது. எக்ஸப்ட் அவள் உட்கார்ந்துருக்கிற அந்த சிம்சுபா விருட்சத்தினுடைய அடிமை, அது மாத்திரம் இருக்குது. இந்த பார்த்துட்டு இருக்கிற அரக்கிகள் எல்லாம் ஓடிய போய் ராவணன்ட்ட சொல்கிறான். ராவணனுக்கு என்னது ஒரு குரங்கு வந்ததுங்கிற, சீத்தையிட்ட பேசிட்டேங்கிற, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? இப்போ ஓகே உடனே இப்போ அவன் சொன்னான், குரங்கு வந்து சொல்லித்துங்கிறீங்களே, என்கிட்ட முதல்லையே சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கோச்சுண்டு ஆக்சுவலாக அவன் தான் போகிறதா இருக்கான். அப்போ அவனுடைய சேனாதிபதிகள், பஞ்ச சேனாதிபதிகள் சொல்கிறா, அது உங்களுக்கு அழகில்லை, ஒரு குரங்கு கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி பஞ்ச சேனாதிபதிகள் முதல்ல போகிறா. அவர்களை அவன் அந்த தோரண வாயில்னு சொல்லுவாள். இந்த தோரணம் மாவிலை தோரணம் கட்டுறதுக்குன்னு ஒரு வாயில் இருக்கும். அந்த தோரண வாயிலிருந்து ஒரு தூணை பிடுங்கி அதை அடித்து அந்த அத்தனை பேரையும் கொண்டு விடுறான். அதே மாதிரி 7 சேனாதிபதிகளுடைய குமாரர்கள் வரா. கூட்டமாக அசுரர்கள் வரா. அத்தனை பேரையும் ஒரு அனுமான் துவம்சம் பண்ணிடுறான். அப்படியே அவளுடைய அம்புலேருந்து இருக்கக்கூடியதான அந்த காயத்தினால அவருடைய உடம்பு பூரா சகப்பா, அதாவது எல்லோ கலர், அவர் வந்து பொன் கலர், தங்கத்தினுடைய கலர், அதில் அந்த ரத்தம் சிந்தி 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 அப்படியே சக்கச்சவேல்னு பயங்கரமாக இருக்கார் அவர். அந்த உருவத்தோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை எல்லாருமே பார்க்குறா. அதோட அவர் பின்னாடி வந்து அக்ஷகுமாரன் என்கிற ராவணனுடைய பிள்ளை வரான். அவன் வந்து மாயா போர்கள், ராவணனுடைய எல்லா பிள்ளைகளுமே வந்து மகாவீரர்கள். இவன் பெரிய வீரன். இவனோட கொஞ்ச நாள் சண்டை போடுற, கொஞ்ச நாள் விளையாட்டுத்தனமாக சண்டை போட்டுட்டு அப்புறம் அவனையும் அவனுடைய ரதத்தோடு அவர் அழிச்சு விடுறார். இதை கேட்ட உடனே ராவணன் தானே வரேன் கிளம்புறான். அதாவது இத்தனை நாள் ராவணன் சொன்னதை மற்ற பேர் தான் வந்துட்டு இருந்தா, இப்போ ராவணன் தானே வரேன் என்று கிளம்ப மேகநாதன் என்கிற இந்திரஜித்துக்கு கோபம் வருது. அவன் சொல்கிறான், நீங்கள் போகக்கூடிய விஷயம் இல்லை இது, நான் போகிறேன். இப்போ ராவணன் சொல்கிறான், நீ கிட்டக்க போயிடாதே, தள்ளி இருந்து அவனை எடை போட்டுட்டு அப்புறம் நீ சண்டை போடுன்னு சொல்லலாம். சரின்னு சொல்லி வரான். ஒரு பெரிய ஒரு கூட்டமே வருது அவன் பின்னோட, அசுரர் கூட்டம். அவர்கள் எல்லாம் வருகிறார்கள். தள்ளி இருந்து பார்க்குறான். பார்க்கும்போது இந்த அனுமானும் அவனை பார்க்குறான். அப்போ அனுமாருடைய மனதில் தோணித்தான், ஏன்னா நாள் ராத்திரியே தூங்கும்போது எல்லாரையும் அவன் ஒரு தடவை பார்த்துருக்காரு இல்லையா. இப்போ அவருக்கு தோணித்தான், இந்த இந்திரஜித் இவன் லக்ஷ்மணனால் கொல்லப்பட போகிறான் அப்படின்னு தோணித்தான். முதல்ல தோணித்து இல்லையா, சீதையை பார்த்த உடனே இந்த தவத்திரு கோலத்தை பார்க்க ராமனுக்கு கொடுத்து வைக்கலையேன்னு தோணித்து. நிஜமாவே பார்க்க முடியல. அதே மாதிரி லக்ஷ்மணனால் கொல்லப்படக்கூடியவன் இந்திரஜித் என்பது அனுமாருடைய மனசில் தோணுறது. அந்த நைஷ்டிக பிரம்மச்சாரிக்கு அவருக்கு தோணுறதெல்லாம் நடக்கும் பின்னாடி. அதன்படி அவ 2 பேரும் பார்த்துக்கிறா. யுத்தம் நடக்கிறது. கொஞ்ச நாழி யுத்தம் நடக்கிறது. அதுக்கப்புறம் இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை விடுறான். இந்த வானரத்தை வந்து சாதாரண அஸ்திரங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிரம்மாஸ்திரம் விடுகிறான். அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து அவர் அதுக்கு கட்டுப்படுறார். பிரம்மாஸ்திரத்துக்கு அவர் கட்டுப்படுறார், அவர் எதிர்க்கலை. ஏன்னு சொன்னால் பிரம்மா ஆல்ரெடி ஹேட் டோல்ட் ஹிம், ஒரு முகூர்த்த காலம் நீ அதுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டி வரும் பின்னாடின்னு சொல்லி. பிரம்மாஸ்திரத்தை உணர்ந்து அவர் அதுக்கு கட்டுப்பட்ட உடனே கீழே விழுந்து விடுறார். கட்டுப்பட்டு
அந்த மற்ற வீரர்கள் எல்லாம் அவரை சணல் கயிறை வச்சு கட்டுறா. அப்போ இந்திரஜித்துக்கு தோணும், இந்த முட்டாள்களுக்கு இது கூட தெரியலையே, மற்ற கயிறுகளை வச்சு கட்டினா பிரம்மாஸ்திரம் விடுபட்டுடும், அதுக்கு எஃபெக்ட் இருக்காதே அப்படின்னு நான் தலையில் அடிச்சுனானா. அதோட அவர் விடலை, அதோடைய போகிறார். எப்படி ராவணனை பார்க்கணுமே, அதுக்காக தெருவாக அவரை கூட்டின்னு போகிறார். அந்த ஊர் மக்கள் எப்படி அவரை பார்க்குறாளோ அதே மாதிரி அந்த அவர் ஊரையும் கணித்து சுற்றி பார்த்துட்டே தான் போகிறார். போய் ராவணன் முன்னாடி வருகிறார். ராவணனும் அனுமானும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறார். அப்போ ராவணன் நேரில் பேச மாட்டான் இல்லையா, அரசர்கள் நேரடியாக பேச மாட்டார். ஸோ அவருடைய மந்திரி பிரகஸ்தன் பேசுகிறான். அப்போ அவன் கேட்குறான், நீ யார், நீ ஒரு குரங்கு, உனக்கு இந்த நாட்டுக்கும் என்ன சம்மந்தம், நீ எதுக்கு இங்கே வந்த, என்னத்தினால இந்த மாதிரி அசோகவனத்தை அழித்தாய் அப்படின்னு கேட்க, அவன் ராவணனை பார்த்து பதில் சொல்கிறான். உனக்கு தெரியுமா, உனக்கு ஒரு நண்பன் இருந்தானே வாலின்னு சொல்லி, அவன் இப்போ இல்லை. அவனை ஒரே பாணத்தால் கொன்றார் ராமர். அந்த ராமருடைய மனைவி வாக்கம் நீ கொண்டு இங்கே வச்சுருக்க. அந்த ராமர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அனுமான் சொல்கிறார். அதை கம்பனோட வாக்கிலே கேட்போம். மூலமும் நடுவும் ஈரும் இல்லையாய் மும்மைத்தாய காலமும் காரணம் கணக்கும் நீத்த காரணம். மூலமும் நடுவும் ஈரும் இல்லை, சனாதனமான, அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, நடுவும் கிடையாது, முடிவும் கிடையாது. அத்தகைய ஒரு பரபிரம்மம், காலமும் கணக்கும் நீத்த காரணம், எல்லாவற்றுக்கும் காலத்துக்கும் கணக்குக்கும் அப்பாற்பட்டவன். ஆனால் இந்த காலத்தையும் கணக்கையும் கணித்தவர் அவர். அதற்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய காரணம், எல்லாத்துக்குமே காரணபூதனாக இருக்கக்கூடிய அவர் கைவில் ஏந்தி சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளிப்பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். அது யார், அது என்ன பண்ணினார் தெரியுமா, அவர் தன்னுடைய சூலம், சிவனுடைய சூலாயுதம், திகிரி சங்கு எம்பெருமானுடைய சங்கு சக்கரம், கரகம் என்பது பிரம்மாவை குறிப்போம். இந்த மும்மூர்த்திகளாக தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு மும்மூர்த்திகளாக இருந்து உலகத்தை படைத்து காத்து அழிக்கிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காரணன் தன்னுடைய தொல்லை ஆலமும், ஆலம் என்பது ஆலிலை மேல் துயன்ற கண்ணன் இல்லையா, அந்த ஆலிலையை விட்டு அதையும் மலரையும், தாமரை மலர் பிரம்மாவனுடைய ஸ்தானம், அதே மாதிரி வெள்ளி பொறுப்பு என்பது கைலாயம், இந்த மூன்றையும் விட்டு அவன் கையிலே வில்லேந்தி அயோத்தி வந்தான். நீ யாரை பகைச்சுருக்க தெரியுமா, நீ மனுஷன் நினச்சிருக்கியே, அது மனிதன் அல்ல, மனித உருவில் உனக்கு வந்த யமன், உன்னை அழிப்பதற்காக வந்தவர் அவர் அசுரர்களை கொண்டு உலகை காப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள். அது அந்த பரம்பொருள் தன்னுடைய இருக்கைகள் எல்லாம் விட்டு, அந்த இருப்பிடத்தை விட்டு, தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் விட்டு அவர் இங்கே உன்னை அழிப்பதற்காக வந்திருக்கிறார். அது தெரியாம நீ அவருடைய மனைவியை போய் நீ கொண்டு வந்தியே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்ற. நீ விளையாட்டா நினைக்காதே, ராமர் என்பது சாதாரண மானுடனும் அல்ல, நான் சாதாரண வானரமும் அல்ல. வானரம் என்று நீ நினைக்கிற அங்கதனோ சுக்ரீவனோ யாருமே வானரர்கள் அல்ல. நாங்கள் எல்லாருமே உன்னை அழிப்பதற்காகவே வந்தவர்கள். நான் இந்த கூட்டத்திலேயே சிறியவன், நான் பலத்திலும் சரி எல்லாவற்றிலேயுமே சிறியவன், அறிவிலும் சரி. அந்த சுக்ரீவனோ அங்கதனோ மற்ற வானர்களோ என்னை விட பல மடங்கு பலம் வாய்ந்தவர்கள். அவர்களுக்கு சக்தியும் அதிகம், அறிவும் அதிகம். எல்லாரும் வந்தால் உன்னுடைய நாடு தாங்காது, அழிந்து போய்விடும். அதனால நீ உடனே சீதையை கொண்டு ராமரிடம் சேர்ப்பித்து விடு. நீ இந்த மாதிரி திருட்டுத்தனமாக பிறன் மனைவியை நினைப்பதே தப்பு என்னும்போது அவளை நீ திட்டுத்தனமாக கொண்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பு என்பது உனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு அறிவுரை சொல்கிறார். சீதையும் சொல்லி ராவணனுக்கு அறிவுரை தான் சொல்கிறார். அவனை சபிக்கவோ திட்டவோ இல்லை. அவள் சொன்ன மாதிரி ஒரு சொல்லினால் சுடும், ஆனால் அவள் சுடலை. அதே மாதிரி இவரும் சமாதானமாகவே சொல்கிறார். ஆனால் ராவணன் எதையும் கேட்கக்கூடிய நிலைமையில இல்லை. விநாசகாலே விபரீத புத்திங்கிற மாதிரியே அவர் என்ன பண்ணுறார், இவனை கொல்லறதுக்காக உத்தரவிடுறார். அப்போ விபீஷ்ணன் பேசுகிறான். இந்த மாதிரி தூதரை கொல்வது என்பது அது எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் எந்த ஸ்மிருதியிலையும் அது சொல்லப்படவில்லை.
அது ஒத்துக்கொள்ளப்படவில்லை. இன்னைக்கு கூட இந்த 21st செஞ்சுரியில் கூட உலகத்தில் எந்த இடத்துலையும் அம்பாசடர், ஒரு நாட்டினுடைய தூதனாக வரக்கூடியவர் மரியாதையாக நடத்தணும். அவரை வந்து கொல்லறதுக்கோ அவரை துன்பப்படுத்துவதற்கோ எந்த நாட்டுக்கும் அதிகாரம் கிடையாது. பிகாஸ் ஹீ ஹேஸ் இம்யூனிட்டி. அந்த மாதிரி அதனால் அவரை கொல்லக்கூடாதுன்னு சொன்னோடனே ராவணனே தான் ஆர்டர் பண்ணுறான், இவனுடைய வாலில் துணியை சுற்றி நெருப்ப வையுங்கோன்னு. இந்த சின்ன எவ்வளோ பெரிய அறிவாளி, எவ்வளோ நாலேஜபிள் பர்சன், சாமவேதம் பாடி சிவனையே மயக்கி அந்த ராவணனுக்கு மூளையில் அந்த சமயம் மூளை இருந்திருக்க வேண்டாமா? குரங்கு வாலில் நெருப்பு வச்சா என்னாகும் என்பதை அவர் யோஜனை பண்ணி பார்க்கவே இல்லை. அவர் என்ன கோபத்தில், அவனுக்கு குரங்குகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அவர்கள் அங்கம் என்பது, அவயவம் என்பது அவளுடைய வால். அதனால் நீ வாலுக்கு நெருப்பு வைங்கன்னு சொன்னார். வால் நிறைய துணிகளை சுற்றி தைலம் ஊற்றி நெருப்பு வைக்கிறார். அது வரைக்கும் இவர் சமாதானமாக அமைதியாக தான் இருக்கார். அது முடிஞ்ச உடனே மேலே கிளம்புறார். அந்த கயிற்றுக்களை அழுத்து கொண்டு மேலே கிளம்பி ஒரு கட்டடம் விடலை, ஒரு மாளிகை அந்த கோட்டை கொத்தளம் அவ்வளையும் ஒன்று விடாமல் அழிக்கிறார். அப்படி அழிக்கும் போதே அவர் வந்து அந்த ஊரை ஒரு தரம் 2 தரம் அப்படி சுற்றும் போதெல்லாம் பார்த்துக்கிறார். பார்த்துட்டு ஒரு வழியாக இலங்கை பூராவும் ராவணனுடைய அரண்மனை உட்பட அனைத்தும் எரியறதை அவர் பார்த்துருக்கார். ஜனங்கள்லாம் கூக்குரல் இட்டுண்டு வெளியில் வர, பயந்து போய் அலறிண்டு வர, ஐயோ ஐயோ என்கிற சத்தம் அப்போவே கேட்டுவிட்டோம். வந்து அதை முடிச்சுண்டு கடலில் வந்து வாழ நினைக்கிறார். அப்போத்தான் அவருக்கு தோணுறது, இவ்வளவு நாள் நான் இந்த நெருப்போடு இருந்திருக்கேனே, எனக்கு ஏன் சுடவே இல்லை அப்படின்னு அவருக்கு மனசில் தோணுறது. அதற்கு காரணம் சீதை. அது அவருக்கு தெரியாது இல்லையா? அந்த அரக்கிகள் போய் சொல்கிறா, அவங்ககிட்ட வந்து பேஷண்ட் இருந்ததே அந்த குரங்கு வாலில் நெருப்பு வச்சிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இவள் வேண்டிக்கிறாள், அக்னி கிட்ட வேண்டிக்கிறாள், நான் சாரித்திரியம் மிக்கவள், பதிக்கு சிசுரூஷ செய்தவள், என்னுடைய கற்பு நிலையானதுன்னு சொன்னால் தயவு செய்து அனுமான சுடாதேன்னு சொல்லி. அதனால அது ஷீதோபவ, அவனுக்கு குளிர்ச்சியாக இருக்கட்டுங்கிறா. அவனுக்கு நெருப்பு இருந்ததே தெரியல. அதை அணைச்சுட்டு அப்போ அவருடைய மனதில் தோணுறது, நம்ம வந்து மூலகட்டத்தமாக நடந்துட்டோமே, போய் அம்மா இருக்கக்கூடிய சிம்சுபாவனத்துக்கு என்ன ஆச்சு, அசோகவனத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோஜனை பண்ணும்போது மேலே 2 சாரணர்கள் சொல்கிறார், ஆச்சரியத்தை பாரு, இலங்கை பூராவும் இருந்தது, ஆனால் சீதை இருக்கக்கூடிய அசோகவனத்தில் ஒரு இலை கூட பத்திண்டு எரியலை அப்படின்னு அவ சொல்கிறான். அவருக்கு சமாதானமாக இருக்குது. ஆனாலும் கூட இன்னொரு முறை சீதையை பார்த்து நமஸ்காரம் பண்ணி விடை பெற்றுண்டு அவர் திருப்பி பாரதத்துக்கு வருகிறார். இந்த பாரதத்துக்கு அவர் வரும்போதே அந்த கடலுக்கு மேலே அவர் பறக்கும்போதே கத்திண்டே வரார், கர்ஜனை பண்ணிட்டே வராராம். இந்த கர்ஜனை வந்து இங்கே இருக்கக்கூடிய வானரங்களுக்கு கேட்கறது. அப்போ அவள் வந்து ஹனுமான் வருகிறாருங்கிறதையும் அவர் கர்ஜனை பண்ணுறதுலேருந்து சீதையை பார்த்துருக்கார் அப்படிங்கிறதையும் அவள் புரிஞ்சுக்கிறார். அவர் வந்து மகேந்திர மலையில் குதித்து அங்கே உட்கார்ந்து எல்லாத்தையும் சொல்கிறார். இந்த மாதிரி நடந்தது, சீதை இருக்கா, கற்பில் சிறந்தவளாகத்தான் இருக்கா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். முதல்ல 2-3 வானரங்கள் வந்து இப்போ நம்ம எல்லாமே போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறான். ஃபார் தட் ஹனுமான் ஹிம்செல்ஃப் இஸ் நாட் ஃபார் தட். அதை விட அங்கதனே சொல்கிறான், முதல்ல நம்ம ராமர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்துக்கணும், நம்ம இஷ்டப்படி நடக்கக்கூடாது. சீதை எங்கே இருக்கான்னு தெரிஞ்சாச்சு, அதை அவர்கிட்ட சொல்லிவிடுவோம், அப்புறம் அவர் இஷ்டப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வா எல்லாரும் கிஷ்கிந்தையை நோக்கி வருகிறார். வரத்தில் வழியில் தான் மதுவனம், சுக்ரீவனுடைய மதுவனத்தை அந்த ஒரு சந்தோஷத்தினால அந்த வனத்தை அழிக்கிறார். வனத்தை அழிச்சிட்டு அந்த ததிபுவன் போய் சொல்ல போகிறான், அந்த காவல்காரன் போய் சொல்ல போகிறான். அவன் போகிறதுக்குள்ளே இவன் வரணுங்கிற பிளானில் அவன் இருக்கான். பட் அவன் முதல்ல போயிடுறான். முதல்ல போய் சொன்ன உடனே சுக்ரீவனுக்கு கோபம் வரலையா? அப்போ அவன் சொல்லிக்கிறான், தன்னை வாயை திறந்து சொல்ல, இவர்கள் தெற்கிருந்து வரக்கூடாது. அப்போ தான் அவள் பேஷண்ட் இருக்கா, தெற்கே இருந்து வர வேண்டியவா வந்து சேரலை, என்ன ஆச்சு தெரியலையே, அவள் உயிர் 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுதுன்னு சொல்லி ராமரும் அவரும் பேஷண்ட் இருக்கா. ஸோ இப்போ இவன் வந்து சொன்ன உடனே சீதையை பார்த்துருப்பா, அதனால தான் இந்த மாதிரி முரட்டுத்தனமாக நடந்துக்கிறா அப்படின்னு இவன் சொல்கிறான். அதான் இவர் கேட்குறார். சீதைங்கிறது கேட்டு என்னதுன்னு திரும்பி பார்க்குற, அவள் அந்த கிளுகிளுன்னு அந்த வானரங்கள் எல்லாம் வந்து குதிக்கிறது. குதித்த அனிமான் என்ன செய்கிறான் தெரியுமோ? அவன் என்ன பண்ணியிருக்கணும், ராமரை பார்த்து வணங்கியிருக்கணும், இல்லை நமஸ்காரம் பண்ண, 2 பண்ணலை. அபவுட் டர்ன்,
போயிட்டு கம்பர் சொல்றது கேளுங்க. எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழுதிலன் வந்து ராமர் காலில் விழல. உளறி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் திரும்பி சீதை இருக்கக்கூடிய தெற்கு நோக்கி கை கொடு வையகன் தழி நெடுது. அதாவது வையகம் தழி நெடுஞ்சான் கிடையாக சொல்லுவான். அவர் பூரா உடம்பு கீழே பூமியில விழுந்து நெடுஞ்சான் கிடையாக சாஷ்டாங்க நமஸ்காரம் தெற்கு நோக்கி சீதை இருக்கும் திசையை நோக்கி திரும்பி நமஸ்காரம் பண்ணி இறைஞ்சி வாழ்த்தினான். அது அப்படியே அவளை நமஸ்காரம் பண்ண, அதாவது சீதை இருப்பதாக மனசில் நினச்சுண்டு அப்படி நமஸ்காரம் பண்ணுறான். இதை ராமர் பார்க்குறார். தன்னை நமஸ்காரம் பண்ணலைங்கிறது அவருக்கு அதை பற்றி கவலைப்படலை. திரும்பி சீதை இருக்கிற திசையை தோக்கி அவன் நமஸ்காரம் பண்ணின உடனே அவருக்கு அவர் குறிப்பினால் உணரும் கொள்கையான். ஏன்னா அவர் குறிப்பினால் உணரும் கொள்கையான். அதனால கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று என கொண்டனன். அதை பார்த்த உடனே ராமர் 2 விஷயம் அவருக்கு புரியுறது. ஒன்று, சீதை இஸ் அலைவ். அது மட்டும் இல்லை, அவளுடைய கற்புக்கு எந்த ஆபத்தும் வரலை. இதை 2ஐயும் ராமர் குறிப்பினால் உணரும் தன்மையன், உணரின் கொள்கையான் புரிந்துக்கிறார். அது வெறும் வார்த்தைகளினால சொல்கிறத விட ஒரு சின்ன ட்ராமா, ஒரு சின்ன மெலோ ட்ராமா மாதிரி அப்படி படுத்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணின உடனே சீதை இஸ் ஓகே, நமக்கு கவலை விட்டுது அப்படிங்கிற ஒரு சமாதானம் அவருக்கு வருது. இப்போ ஹனுமான் பேச ஆரம்பிக்கிறான். சீதை அந்த மோதிரத்தை பார்த்துட்டு ஒரு சந்தோஷத்துல பேசினதை பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இங்கே ராமனிடம் ஹனுமான் சீதையை பற்றி சொல்கிறது இருக்கு பாருங்க. அது எப்போதுமே எண்ணி எண்ணி அளந்து பேசக்கூடிய ஹனுமான் இங்கே தன்னை மறந்து அவளை வர்ணிக்கிறது, அவளை பற்றின விஷயத்தை சொல்றதை நம்ம பார்க்குறோம். கண்டனன் சொல்றது பாருங்க. கண்டனன் கற்பினுக்கு அணியினை, அணினா ஆர்னமெண்ட், ஷீ இஸ் தி ஆர்னமெண்ட் ஃபார் கற்பு. கண்களால் எங்க பார்த்தேன்? கண்ணால பார்த்தேன், என்னோட கண்ணால பார்த்தேன்னு சொல்லணும். ஏற்கனவே நம்ம இதை வாலிவத சீன்ல பார்த்துருக்கோம். கண்டனன் கற்பினுக்கு அணியினை கண்களால், கண்ணால பார்த்தேன். எதை பார்த்தேன் தெரியுமா? உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், உன்னுடைய மனைவி என்கிற உரிமைக்கும், உன்னை பெற்ற மண் பெரு மருகி என்னும் மாண்புக்கும், உன்னுடைய தந்தை மன்னனாகிய தசரதனுடைய மருமகள் என்கிற மாண்புக்கும், மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை என்னும் தகைமைக்கும், யாரோட பொண்ணு? ஜனகனுடைய புத்திரி, அதற்கும் தலைமை சான்றாள், அதற்கு ஒரு சான்றாக, தலையான சான்றாக, அதற்கு நம்பர் 1 சான்று, உதாரணமாக, ஊமையாக, ஒரு எக்ஸாம்பிளாக சீதையை நான் அங்கே பார்த்தேன். அதோட நிற்கலை. என் பெரும் தெய்வம் ஐயா, இன்னமும் கேளு, என்னுடைய பெரும் தெய்வமாகிய அந்த சீதையை பற்றி இன்னும் கேள் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்றது பாருங்கோ. விற்பெரும் தடந்தோள் வீர வில்லேந்திய கையனே, வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தளாய நங்கையை கண்டேன் அல்ல. ஒரு தவம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் அங்கே காணவில்லை. இதை நான் சொல்றதெல்லாம் கூஸ்பம்ஸ் ஒன்றும். ஒரு வில்லேந்திய கையை உடையவனாக ராமா, அந்த இலங்கையில நான் யாரை பார்த்தேன் தெரியுமா? தவம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நங்கையை நான் பார்க்கலை. இற்பிறப்பு என்பது ஒன்றும், உயர்குடி பிறப்பு என்பது ஒன்றும், இரும் பொறை என்பது ஒன்றும், பொறுமை, எக்ஸ்ட்ரீம் பொறுமை என்பது ஒன்றும், கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். 3 சொல்றான். அதாவது இற்பிறப்பு என்பது ஒன்று, அவள் உயர்குடி பிறந்தவள், அந்த எந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருக்கா, எத்தகைய வளர்ப்பு என்பதற்கான ஒரு உதாரணம், ஒரு சான்று. அது மட்டுமல்ல, இரும் பொறை, பொறுமை என்பதற்கு ஒரு இலக்கணமாக, அதை விட ஒசந்த ஒரு எக்ஸாம்பிள், சீதையை விட பொறுமைக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியாது. அது ஒன்றும், கற்பெனும் பெயரதொன்றும், கற்புங்கிறது இல்லை, பொறுமைங்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம யூ cannot see it, they are all abstract nouns. கற்பு நான் abstract noun, பொறுமை நான் abstract noun, like anger and other things. ஸோ அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் நான் அங்கே அந்த உருவத்தில், அந்த தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய, அந்த நங்கையினுடைய உருவத்தில் நான் என்ன பார்த்தேன்னா,
அவள் உயிர்குடி பிறப்பு, அவளுடைய பிறப்பு வளர்ப்பு ஒன்று. ரெண்டாவது அவளுடைய எக்ஸ்ட்ரீம் பொறுமை 2. மூன்றாவதாக கற்பு. இந்த மூன்றையுமே நான் அவளிடம் கண்டேன். அதாவது ஷீ இஸ் an embodiment, ஷீ இஸ் a symbol of extreme patience. she is the sat like patience on a monument அப்படின்னு வயோலாவை பற்றி ஷேக்ஸ்பியர் சொல்லுவார் தன்னுடைய 12th நைட்டில். அது மாதிரி எக்ஸ்ட்ரீம் பேஷன்ஸ். இங்கேருந்து அவன் கொண்டு போய் அந்த இதில் உட்கார்ந்தவ தான், அந்த சிம்சிவா மரத்தடியில் உட்கார்ந்தவ தான். பாரத நாட்டை பார்த்துட்டு ராம 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 என்கிற தவம். கூலி கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, உடம்பெல்லாம் தூசி மயம். இங்கேருந்து பின்னிண்டு போன ராமர் பின்னி விட்ட பின்னல் ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த ராம நாம ஜபத்தை தவிர அவளுக்கு வேற ஒன்றும் கிடையாது. அத்தகைய கற்பிச்சிறந்த ஒரு மங்கையாக, பொறுமை நிறைந்த பெண், பொறுமை என்பதற்கு ஒரு இலக்கணமாக, பொறுமை என்பதற்கு ஒரு உருவம் கொடுத்தாலாதாக அந்த சீதை அங்கே இருப்பதை நான் களிநடம் புரிய கண்டேன் அப்படின்னு சொல்கிறேன். என்கிட்ட கேட்டால் இந்த சுந்தரகாண்டத்தினுடைய கோர் தீம், கோர் வேர்ட்ஸ் எதுன்னு சொன்னால் இதுதான். ஹனுமார் இங்கேருந்து கடலை தாண்டி போகிறார். அவர் போகும்போதே ராமருக்கு தெரியும் இவர் பார்க்க போகிறாருன்னு, இல்லைன்னா மோதிரத்தை கையில் கொடுத்துருக்க மாட்டார், தெரியும். இருந்தாலும் கூட அவருடைய கண்ணால் சீதையை பார்த்து அந்த கஷ்டப்பட்டு அந்த கடலை தாண்டி போய் அந்த அசுரர்களை எல்லாம் ஏமாற்றி சீதையை கண்டு, அந்த சீதையை தன்னுடைய கண்களால் கண்டு அதை எப்படி சொன்னால் ராமனுக்கு கன்வின்சிங்காக இருக்கும், துளி கூட சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சீதையினுடைய கற்பை அவர் புரிஞ்சுக்கணும். 10 மாதம் சிறை இருந்தாள் அவள். அந்த மகத்துவத்தை, சிறையிருந்தாள் ஏற்றத்தை ராமனுக்கு ஹனுமான் சொல்கிறான். சிறையிருந்தாள் ஏற்றம் என்று கம்மன் சொல்வது இதைத்தான். பொறுமையினுடைய பூஷணமாக இருக்கக்கூடிய அந்த பூஷணம் அணியினை, கற்பினுக்கு அணியினை. ஸோ அதை எல்லாத்தையும் கம்பன் இந்த 2 வேர்சஸில் வச்சுடுறான். ராமர் இதை கேட்குறார். அதுக்கப்புறம் இவன் சுந்தரமான சுந்தரகாண்டத்தை முடித்து அவரிடம் சொல்லி விஷயங்கள் எல்லாம் தனியாக சொல்கிறான். அவள் சொன்ன அந்த சித்திரக்கூடத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தனியாக சொல்லி சூடாமணியை அவளுடைய அர்ப்பணிப்புக்காக அவள் தலையால் வணங்கினாள் என்பதற்கு ஒரு அடையாளமாக சூடாமணியை கொடுத்து அவர்கள் கிளம்பி போகிறா. யுத்த காண்டம் அதெல்லாம் வரப்போகிறது. பட் சுந்தரகாண்டம் என்கிற அந்த அற்புதமான ஒரு சின்ன ஒரே நாள் 24 hours, இன்னைக்கு மத்தியானமோ என்னமோ கிளம்பி போய் கார்த்தாலையோ என்னமோ போய் ராத்திரி அங்கே போய் இறங்குறார் சுவேலமலையில். அங்கேருந்து அவர்கள் தேடி சீதையை பார்த்து ராவணனை கண்டு திரும்பி இங்கே வருவதற்கு 24 அடுத்த நாள் சாயங்காலமாக இருக்கலாம். அவ்வளவுதான். இதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நமக்கு சீதை என்கிற அந்த மகத்தான ஒரு பெண்மணி, ஒரு பொறுமையினுடைய பூஷணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியுடைய கேரக்டர், அதை போய் பார்த்து சொல்கிறாரே ஹனுமான் என்கிற ஒரு ஆச்சாரியன். இவர் சொன்னதை அவள்கிட்ட சொல்லி, அவள் சொன்னதை இவரிடம் சொல்லி, அந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு மகத்தான காரியத்தை செய்கிற ஆஞ்சநேயர். அதனால தான் 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக 6 உயிர் காக்க ஏகி. அவர் சீதையனுடைய உயிரை மாத்திரம் காப்பாற்றலை, அவள் அப்படி இருக்கான்னு சொல்லி ராமனுடைய உயிரையும் அவர் காக்கிறார். 6 உயிர் காக்க ஏகி 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலானூரில் 5லே 1 வைத்தான் அவன் நன்மை அழித்து காப்பான். அவன் நம்மை அழித்து காப்பான்ல, நன்மை அழித்து காப்பான். அவளுக்கு மட்டும் இல்லை, ராமருக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நன்மை அழித்து காப்பான் என்பதோட இந்த சுந்தரகாண்டம் முடிகிறது. பட் இப்போ நான் சில சிந்தனை, இந்த பாரதிய சிந்தனை என்பது பாரதிய பெண்மை என்பது உலகத்தில் எல்லாத்துலேயும் மதிக்கப்பட வேண்டிய ஒன்று தான். பெண் என்பவள் எங்கே இருந்தாலும் அவள் மதிக்கப்பட வேண்டியவள்ங்கிறதுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அவளுக்கு மரியாதை கொடுக்கணும், அவளுக்கு மதிப்பு கொடுக்கணும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இந்த நாட்டில் மட்டும்தான் அவளுடைய பொறுமைக்கும் அவளுடைய மேன்மைக்கும் ஒரு மகத்துவத்தை கொடுத்து பெண்ணை தெய்வமாக வழிபடுவதுங்கிறது இங்கே தான் நடக்கிறது, வேற எங்கேயும் நடக்கலை. ஏதோ டேபிளில் சாப்பிட உட்காரும்போது சேரை பின்னாடி எடுத்துட்டு முன்னாடி அதெல்லாம் we are chevaliers, we know how to respect ladies. அது இல்லை லேடிஸ் ரெஸ்பெக்ட்டுங்கிறது அது தனி. பெண்களுடைய தனித்துவத்தை உணர்ந்துண்டு அவளுக்கு மரியாதை கொடுத்து அவளுடைய பொறுமைங்கிறது என்னங்கிறத உணரணும். பொறுமைங்கிறது ஏதோ
பேசாமல் இருந்ததுனால பொறுமைங்கிறது இல்லை. இப்போ 3 பேரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், கஷ்டப்படுறவா எல்லாரும் நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவா எல்லாருமே 3 பேரை பார்க்க சொல்லியிருக்கு ஒரு சுபாஷிதம். அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவா 3 பேரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று நளன், மற்றொன்று யுதிஷ்டிரன், மற்றொன்று ராமன். இவா 3 பேரும் பிகாஸ் தேவர் ரைட்டியஸ், சரியான வழியில் தர்ம வழியில் அவள் போனா. அதனால அவள் எத்தனை சோதனைகள், அதாவது நீ தர்மத்தின் வழியே நடக்கணும், தர்மம் சர சத்தியம் வத தர்மம் சர, ஆனால் நீ அந்த வழியில் போனால் இந்த கஷ்டங்கள்லாம் உனக்கு வரும். எந்தெந்த கஷ்டங்கள் அவள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது தே டிட் நாட் டிசர்வ் தட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். யுதிஷ்டிரனாக இருந்தாலும் சரி, ராமராக இருந்தாலும், அது ரெண்டும் மகாபாரதம் ராமாயணத்துடைய ஹீரோஸாக போயிடுறா. நளன் என்கிற அந்த பாத்திரம் அவன் எந்த தப்புமே பண்ணலை. நிஷத ராஜனாகிய நளன் அவன் என்ன பண்ணினான்? தமயந்தி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. சுயம்பரத்துக்கு போனான். சுயம்பரத்துக்கு தேவர்களும் வந்தா. இந்திரன், யமன், வருணன் எல்லாருமே வந்திருக்கா. 4 பேரும் என்னமோ வரா. இந்த 4 பேரும் அவன்கிட்ட சொல்றான், நீ போய் சொல்லு, எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவோங்கிறான். அவன் போய் சொல்லவும் சொல்றான். அப்போ அவள் சொல்ல, நீ சொல்லிட்டே இல்லையோ, நீ உன் பாட்டில் போ, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் தீர்மானம் பண்ணிக்கிறேங்கிறான். தமயந்தியனுடைய அந்த தைரியம். அவன் மண்டபத்தில் நளனைத்தான் செலக்ட் பண்ணுறான். அது டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும். செலக்ட் பண்ணி கல்யாணமும் ஆனப்புறம் பின்னாடி இவர்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயாச்சு, இந்திரன் முதலானவா. பின்னாடி இந்த யமன் கலியும் துவாபர யுகனமா வரா தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. பட் இட் ஸோ ஹேப்பன்ஸ் தட் கல்யாணம் பை தென் முடிஞ்சு போயிடுது. அப்போ எதிர்க்க இவாளை பார்க்குறா. எங்கே போயிட்டு வரையணுன்னே அங்கே கல்யாணம் நடந்தது இல்லையா, தமயந்தி நளன் கல்யாணம் நடந்துருக்குன்னு சொன்னேன். கலிக்கு கோபம் வருது. அது என்னமா, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சவள நளன் கல்யாணம் பண்ணிக்கலாம். இது என்ன அர்த்தம் இல்லாமல் ஒரு கல்யாணம் ஆயிடுத்து. தே ஹவ் ஆல்ரெடி லெஃப்ட். விதர்ப தேசத்துலேருந்து நிஷத நாட்டுக்கு அவள் போயாச்சு. இது அர்த்தமில்லாத ஒரு கோபம். இந்த கோபத்தோடு அவன் என்ன செய்யறான்? ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் 12 years. நளன் எப்படா தப்பு பண்ண போகிறான், அவனை பிடிக்கணும்னு சொல்லி. இதுக்கு உதவுறதுக்கு துவாபரன். இதன் காரணமாக நளன் பிடிக்கப்படுகிறான். அதே பகடை விளையாட்டு யுதிஷ்டனுக்கு நேர்ந்த மாதிரி துரியோதனுடைய அதீதமான ஆசை, அந்த நாட்டையும் நான் அவனுக்கு ஒன்றும் கொடுக்கப்படாதுங்கிற எண்ணம், தனக்கு வேணுங்கிறத விட யுதிஷ்டனுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது, அதுதான் பாண்டவர்கள் நல்லா இருக்கக்கூடாதுங்கிற அந்த எண்ணம். அதே மாதிரி இந்த கலி என்ன பண்ணான்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சோடனே அவனை பிடிச்சி பகடை விளையாட அந்த தம்பி வரான். அந்த தம்பியும் சொல்கிறான், எல்லாத்தையும் ஃபெயில் ஆன உடனே, எல்லாத்தையும் போன உடனே உன் மனைவி தமயந்தியை வச்சு ஆடுன்னு சொல்கிறான். யுதிஷ்டன் செய்தான், ஆனால் நளன் செய்யலை. மாட்டேன்னு சொல்லி இதோட போகிறோம், நீ உனக்கு கிடைச்சாச்சு இல்லையா, நான் போகிறேன் நாட்டை விட்டுன்னு கிளம்பிடுறான். அப்போது அவள் என்ன பண்ணுறா, புத்திசாலித்தனமாக குழந்தைகளை தேர்ப்பாகன்ட்ட கொடுத்து தேரில் குழந்தைகளை விதர்ப தேசத்துக்கு அனுப்பிச்சி விட்றா. இவளுடைய இந்த புத்திசாலித்தனம், அதுக்காக நான் புத்திசாலித்தனம் அண்ட் பொறுமை ஆஃப் தமயந்தி, அது எப்படி சாதுரியம் ஜாஸ்தி அவளுக்கு. இவனோட காட்டுக்கு போகிறா. காட்டில் அவளை நடுக்காட்டில் பாதி ட்ரெஸ்ஸோட, ஏன்னா அவனுடைய ஆடை போயிடுறது. ஸோ இவளுடைய புடவையிலேருந்து பாதி கிழிச்சு அவன் கட்டின்னு இருக்கான். ஸோ இவளை பாதி அரைகுறை ஆடையோட இவளை ஒரு மண்டபத்தில் விட்டு அவன் பாட்டில் கானகத்தில் விட்டுட்டு போயிடுறான். இவள் திண்டாடி அங்கே இங்கே அலைஞ்சு, ஆனால் அதுக்காக அவள் உயிரை விடலை. உயிரை விடணுங்கிற எண்ணமே அவளுக்கு வரலை. எப்படியும் தன்னுடைய கணவனை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுனால அவள் கஷ்டப்பட்டு யாரோ வியாபாரிகளோட சேதி நாட்டுக்கு அங்கேருந்து அவள் விதர்பத்திற்கு போகிறாள். அதுக்கப்புறம் அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த 2வது சுயம்வரம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அவளுடைய அந்த சாமர்த்தியம், அந்த பொறுமை, நளனை எப்படி நான் கண்டுபிடிப்பேன் என்கிற ஒரு தீர்மானம், அவரை தவிர வேற யாரையும் நான் நினைக்க மாட்டேன் என்கிற அந்த கற்பு, இது தமயந்தின்னு சொன்னான். சீதையனுடைய கற்பு எப்படின்னு சொன்னால், அவள் எதிர்பார்க்கலை. அவளை ஒரே ஒரு தரம் சீதை வாயிலிருந்து கொஞ்சம் கடுமையான வார்த்தை வருது, அது லக்ஷ்மணன் கிட்ட. அதுவும் அந்த டென்ஷனில் ராமனுக்கு என்ன ஆயிடுத்தோங்கிற அந்த கவலை அடி வயத்தில் பிடிக்கிறது. அதனால அவள் அவன்கிட்ட அந்த மாதிரி பேசுகிறாள். பட் த்ரூ அவுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீதை அதிகமாக பேச மாட்டாள். ராமன்ட்டு ஏதோ பேசுவாள், விளையாட்டுத்தனமாக பேசுவாள், ஏதோ தர்க்கம் நடக்குமே தவிர பெரிய அளவில்
அதீதமாக பேசுறதெல்லாம் சீதையிட்ட கிடையாது. பட் பொறுமை. ராவணன் கிட்ட அவள் பேசும்போது கூட அவனுக்கு ஒரு தாயார் அறிவுரை சொல்ற மாதிரி தான் இருக்கும். கடுமையாக அவள் பேசலை. அவள் நினைச்சா அவள் சொல்றாப்புல சொல்லினால் சுட்டிருக்க முடியும். ஆனால் அவள் செய்யலை. தன் உயிரை மாய்த்து கொள்ளவும் இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் அவளுக்கே தோணுறது, எனக்கு கற்பு சரியா இல்லையோ, இல்லைன்னா நான் அவரை பிரிஞ்ச உடனே நான் உயிரை விட்டுருக்கணுமே அப்படின்னு அவன் நினைக்கிறாங்க. தனியே உட்காந்து யோஜனை பண்ணும்போது, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் போல இருக்கு, அதனால தான் எனக்கு உயிர் போக மாட்டேங்கிறது அப்படின்னு நினைக்கிறாளே தவிர தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் அந்த கடைசி நிமிஷத்தில் ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் தான் அவளுக்கு வருது. திரௌபதி துவாபர யுகம், அதுவும் டுவர்ட்ஸ் தி எண்ட், யுக சந்தி, அது கலியுகம் வரலாறு. அதனால திரௌபதி கிட்ட நம்ம சில கேரக்டர்ஸ், அவள் பொறுமைசாலி தான், 5 பேருக்கு மனைவியாக இருக்கா, எல்லாம் தான். ஆனால் பேச ஆரம்பித்தா நியாயத்தையும் தர்மத்தையும் பேசுறதுக்கு யுதிஷ்டத்துக்கு மேலே அவள் போவள். அவள்கிட்ட பேசி யுதிஷ்டனாலேயே ஜெயிக்க முடியாது. அவள் சபையில் தன்னை அவமானப்படுத்தின சபையில் அவள் தைரியமாக கேட்குறா. அந்த சுச்சுவேஷனில் அழுதுன்னு உட்காண்டிருக்கல, தைரியமாக கேட்குறா. அவர் தன்னை இழந்த பிறகு என்னை இழக்க அவருக்கு என்ன ரைட்டுன்னு கேட்குறான். அந்த கணவர்கள் 5 பேர் அவளுக்கு உதவலை, அங்கே இருக்கக்கூடிய யாரும் அவளை உதவலை. கடைசி வரைக்கும் அந்த கொஸ்டினுக்கு அவளுக்கு ஆன்சர் கிடைக்கல. வெதர் ஃப்ரம் திருதராஷ்டிரன் ஆர் ஃப்ரம் அதர்ஸ், கேள்விக்கு ஒத்துமையாக பதில் சொல்லலை. ஆனால் அவளும் இந்த மாதிரி நீ பண்ணினியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, ஏன்னா அக்னியில் வந்தவள். அதனால தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணி அந்த விரித்த கூந்தலோட அவள் 13 வருட காலம் இருந்து அந்த யுத்தத்திலையும் அவர்களை ஜெயிக்க வச்சு அவள் தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறா. ஒரு நாட்டினுடைய பூபாரத்தை குறைக்கிறதுக்கு அவள் ஒரு காரணபூதமாக இருக்கு. இந்த 3 பெண்கள் பாருங்கோ, அந்த ஹஸ்பண்ட்ஸ் கஷ்டப்பட்டாங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இவா 3 பேரும் கூடவே சஃபர் பண்ணுறா. இவா தனியாக உடனே தமயந்தி உடனே பிறந்த வீட்டுக்கு ஓடி போயிடல. சீதை அவர் சொல்கிறார், நீ வராதே, காட்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும்னு. திரௌபதி வாஸ் ஃபோர்ஸ்டு, வேறு வழி இல்லை, பிகாஸ் ஷீ வாஸ் இன் தி பாண்ட் லிஸ்ட்டு. அதனால ஸோ இவா எல்லாருமே ஈக்குவலாக சஃபர் பண்ணுறா. பட் ஒவ்வொருவருடையும் அந்த த வே தே ரியாக்ட், பட் தே சக்சீட் இன் தி எண்ட். இதுதான் பாரதிய பெண்மைங்கிறது. பாரத நாட்டில் பெண்கள் பொறுமையாகவும் இருப்பா, எப்போ தேவையோ அப்போ தங்களுடைய சக்தியை வெளியிலையும் காட்டுவா அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் ஹனுமான் சுந்தரகாண்டங்கிறது சுந்தரமான சுந்தரகாண்டம், அதை அந்த சுந்தரனான ஹனுமான் நமக்காக தரார், அப்படியே சொல்லி முடிக்கிறாருங்கிறது இருந்தாலும் கூட கம்பர் நமக்கு அதை காட்டுறாருனாலும் கூட சீதையினுடைய மகத்துவம், சீதையா சரிதம் மகத் என்பதையும் புரிந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அந்த அனுமான் ஒரு கருவியாக நமக்கு உதவுறார் இல்லையா? ஸோ இந்த 3 பெண்களும் பாரத நாட்டினுடைய பெண்மைக்கு ஒரு இலக்கணம். அதுக்காக வேண்டி மற்றவாள்லாம் இல்லையா, கார்கி இருந்திருக்கா, மைத்ரேயி இருந்திருக்கா, அவா நிறைய கற்றுக்கொண்டவர்கள், லீலாவதி, அதே மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கா. பெண்கள் நிறைய கற்று சபையிலெல்லாம் பேசி எல்லாம் இருக்கு. அது ஒரு வகை. நான் சொல்கிறது அது இல்லை. ஒரு இல்லறத்தில் இருந்துட்டு கணவனுடைய சுக துக்கங்கள்லையும் தானும் ஒரு பங்கெடுத்துண்டு கடைசி வரைக்கும் அந்த கணவனுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா. ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் 2026 முன்னாடி உள்ளது, அது அப் டு 21st செஞ்சுரி வரைக்கும் கூட அது ஓரளவு இருந்தது. இதை நம்ம இந்த 3 பெண்கள்கிட்டையும் பார்க்கலாம் என்பதை சொல்லி சீதையினுடைய அந்த மகத்துவத்தையும் ஹனுமானுடைய கிரேட்னஸையும் காட்டி அந்த சுந்தரகாண்டத்திற்கும் ஹனுமானுக்கும் நன்றி சொல்லி வணங்குறேன். நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் இது